களக்குடி நகரத்திலே ஐயா ஈஸ்வர கோனாருடைய மூத்த மருமகனாகப்பட்ட ஐயா மாலை கோனாரும் இரண்டாவது மருமகனாகப்பட்ட ஐயா முப்பாங்கி கோனாரும் மாலை கோனார் மனைவி மாலையம்மா முப்பாங்கி கோனார் மனைவி முத்தணஞ்சி மாமா மகிமை பெற்ற ஈஸ்வர கோனாருடைய மனைவி சுருவடிவம்மா இந்த களக்குடி கரம்பதி மாநகரத்திலே ஐயா வாழ்ந்து வரும் காலத்திலே ஆடு மாடு கன்றுகாலி அத்தனையும் நிறைந்திருக்க மாலை கோனார் என்பவர்க்கு வாங்கி கோனாருக்கு ஈஸ்வர கோனார் என்பவர்க்கு ஆடு மாடு நஞ்ச புஞ்ச விளை நிலங்கள் அவையம்னா 4 கடை வெள்ளாடு 4 கடை பசுவ மாடு 4 கடை எரும மாடு என்ன மாடு எரும மாடு பால் தயிர் வந்து நல்ல கட்டியா இருக்கு அவன் ரேட் அதிகமா தண்ணி எவ்வளவு நாள் ஏந்தி ஊத்தலாம்ல 1 லிட்டர்ல 10 லிட்டர் தண்ணியை ஊத்தினாலும் பாதி ஊத்தினாலும் அது பாட்டு தாக்கும்ல ஆமா பாதி ஊத்தினாலும் சரியா வரும் பாதி ஊத்துவளோ அப்படிதான் ஊத்திருப்பான்னு நினைக்கேன் இருக்கட்டும் ஐயா முப்பாங்கி கோனாருக்கும் மாலை கோனாரும் ஈஸ்வர கோனாரும் கரம்பதி மாநாடுலே வாழ்ந்து வரக்கூடிய காலத்துல 4 கடை வெள்ளாடு 4 கடை பசுவ மாடு 4 கடை செம்பரி ஆடு 4 கடை எரும மாடு இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறது யார் இருக்கா பெருமாள் கோனார் ஆமா அப்பேற்பட்ட கரம்பதி நாடு களக்குடியிலே அஞ்சை புஞ்சை விளை நிலங்களோட வாழ்ந்து வருகின்றார் மாலை கோனார் வாழ்ந்து வரும் பொழுது ஐயாவுக்கு மாடு மேய்க்கக்கூடிய பெருமாள் கோனார் பார்த்தாரு எப்பா நம்மளுடைய ஆடு மாடுகள் எல்லாம் மேய்வதற்கு நல்ல இடம் வேணும் நல்ல இடம்ல எங்க பார்க்கலாம் நல்ல இடம் எங்க பார்க்கலாம் நம்ம உக்கரங்கோட்டைக்கு போவோமா உக்கரங்கோட்டை நல்ல இடமா இருக்குமா அங்க சரியில்லை உக்கரங்கோட்டை தாண்டி பாருங்க தாண்டி நல்ல இடமா பாப்போம் ரவண சமுத்திரத்துக்கா அதெல்லாம் எட்டி போச்சுல அங்க போக முடியாது ஆமா இந்த கரம்பதி மாநாட்டிலே ஐயா பெருமாள் கோனார் ஆடு மாடுகள் எங்க பத்தி வருவா தெரியுமா அதாவது வாவக்குளம் ஒரு வழியா 10 ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு விட்டு தண்ணி பாய்ச்சி தண்ணிக்கு தண்ணி குடிக்க விட்டு மறுபடி வீட்டுக்கு பத்து வந்து கடலை உண்டு அடைப்பாரு அப்பேற்பட்ட ஐயா பெருமாள் கோனார் மாலை கோனாருக்கு ஆடு மாடு கண்டுகாலி கூடு ஊட்டி அத்தனையும் பார்த்து வரக்கூடிய பொழுது ஆடு மாடுகள்லாம் பத்தி கொண்ட ஐயா பெருமாள் கோனார் அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா எங்க வர ஆடு மாடு கண்டுகள் எல்லாம் பற்றி எங்கே வருகிறார் தெரியுமா அண்ணன் தம்பியா இருந்தாலும் எல்லாரும் சுக்காரங்க ஒரு கொலைக்காய் தானே அது யாராலும் மாத்த முடியாத அவர் என்ன வேலை பார்க்காரோ தானே சொல்ல முடியும் ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்காக எங்கே அழைத்து வருகிறார் தெரியுமா ஐயாவான பெருமாள் கோனார் மாலை கோனார் மாடுகளே எங்கே பற்றி வார மாலை கோனார் ஆடு மாடு கண்டு பசு அத்துணையு பத்தி கொண்டு வாராரு எங்கே வாராரா மாவ கொல ஊராதில ஐயா பெருமாள் கோனார் ஆடு மாடெல்லாம் பத்தி எங்க வாவக்குளம் நதிக்கரை ஓரமாக வழியாக வரும் பொழுது ஆசாரிமார் கூட்டம் எல்லாம் புதியவனுக்கும் ஊட்டு போட்டு கொடை கொடுத்து 8ஆம் பூச கழியல 8ஆம் பூச கழிக்கு முன்னாக ஐயா மாலை கோனாருக்கும் மாலையம்மாளுக்கும் அதாவது எரும மாடு உண்டு இல்லையா அந்த எரும மாட்டுல நெத்தி சுட்டி நிறைய எரும மாடு அந்த மாடு வந்து ஆமா நிறைய எருமன்னு அப்படி சொல்லுவாங்க தண்ணீர் குடித்து பாவக்குள வழியாக வரும் பொழுது புதிய வெம்பிடம் போட்டு அங்க கொடை கொடுத்து வந்தாங்க இல்லையா அந்த புதிய வெம்பிடத்துல இருந்து கொம்ப கொண்டு போய் உரசிச்சு தன்னுடைய கொம்பால உரசி புதிய வெம்பிடத்துல இருந்த மாலை இருக்கு வச்சா மாலை வந்து எரும மாட்டு கொம்புல சுத்தி குடிச்சு எரும மாட்டு நிறைய எரும மாடு
நிறைய எருமை மாட்டு கொம்புல வந்து சுத்திக்கிடுச்சு. சரி. அப்ப ஐயா பெருமாள் கோனார் ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்காக பத்தி கொண்டு நிறைய எருமை மாடு கிளத்துல இருந்து அவன் கிளி கொம்பு நிறைய எருமை மாடு கொம்புல வந்து சுத்திக்கிடுச்சு. மாலை சுத்தியது. மாலை சுத்தும் பொழுது ஐயா மாடுகள் எல்லாம் பத்தி கொண்டு எங்கே வாரார் தெரியுமா? கொம்பு எருமை மாடு பத்தி கொண்டு வாராரு. மாலை கோனார் கூட்டம் எல்லாம் வருவாரார். வரக்கூடிய வேளையில அம்மா மாலை அம்மா பார்த்தா அந்த கிளிக்கொம்பு நிறைய மாடு அவன் மேய்ச்சி தண்ணியெல்லாம் கட்டி கொண்டு வந்து பட்டியல் அடைச்சாரு. மாலையம்மா பால் கறக்க வாரா. பால் கறக்க வரும் பொழுது பால் எப்படி வருது? பால் ரத்தமாக வருகிறது. பால் ரத்தமாக வரும் பொழுது என்னாச்சு? ஐயா பெருமாள் கோனாரே என்னுடைய கிளிக்கொம்பு நிறைய எருமை மாடு பால் கறக்க போனேன். பால் வந்து ரத்தமாக சுரக்கிறது. அவனா புதிய வெம்படத்துல வந்திருக்க கும்பல மாலைய பார்த்தாள. மாலையம்மா என்ன பண்ணனா மாலைய கலத்தனா வீட்டுக்கு பின்னால மாட்டுத்தோளுக்கு பின்னால கொண்டு மாலையை போட்டுட்டான். மாலையம்மா மாலைய போட்டா பால கறக்க பால் ரத்தமாக வருகிறது. அப்ப மாலை கொண்டார கூப்பிட்டா என்னங்க நம்மளுடைய கிளி கொம்பு நிறைய எருமை மாடு பால் ரத்தமாக கறக்குது. இது என்ன இருக்கு என்ன வென்று வென்று மாலையம்மா சொல்லுறாளே என்ன வென்று மாலையம்மா சொல்லுறாளே. ஐயா மாலை கோனார் பார்த்தாரு. அண்ணாச்சி பெருமாள் கோனாரு ஆடு மாடுகள் எல்லாம் பத்தி கொண்டு போனியரே. என்னுடைய கிளி கொம்பு நிறைய எருமை மாடு பால் கறக்கும் போது ரத்தமாக வருகிறது. என்னப்பா நடந்தது? அப்ப கேட்டார் மாலை கோனாரு. அப்ப பெருமாள் கோனார் மீது எங்க ஐயா புதியவன் அருளாடி வாராரு. யார் மேல? பெருமாள் கோனார் மேல புதிய சாமி வாராரு. அப்ப அருளாக சொல்லுவதாரு ஐயாவே மாலை கோனாரு வார்த்தை ஒன்று சொல்லு கேளாய். கோலம் தன்னாதில ஆடு மாடு மேய்ச்சலுக்கு பத்தி கொண்டு போனீர் ஐயா. புதியவனுக்கு அங்க நிலையம் போட்டு கொடை கொடுத்து 8 நாள் ஆச்சு. இந்த கிளிக்கொம்பு நிறைய எருமை மாடு புதியவன் பீடத்துல கொம்ப கொண்டி உரசி வந்துச்சா கொம்புல மாலை சுத்தி வந்துச்சாப்பா. அப்ப புதியவன் வந்திருக்கேன் நான் முத்து புதியவன முத்தாச்சி வந்திருக்கேனே. அதனால எனக்கு நிலையம் போட்டு ஊட்டு கூட கொடுத்தீர்களையான குலவம்சத்தை பட்டி பெருக வைப்பேன். பால் பான பொங்க வைப்பேன். முத்து நல்ல புதியவர் வேளையில மாலை கோனார் சம்பாதித்து ஐயா புதிய சாமிக்கு முத்தாச்சி பெண்ணாளுக்கு மாலை கோனார் நிலையம் போடணும். விவரத்தெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லணும்? மாமாட்ட ஈஸ்வர கோனார்ட்ட போய் சொல்லணும். ஆமா ஐயா ஈஸ்வர கோனாரு இந்த செய்தி எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? முத்து புதியவன் பீடம் கேட்க நிலையம் கேட்க வந்திருக்கிறானே. அதனால இன சனமெல்லாம் கூடி முத்து புதியவனுக்கும் முத்தாச்சிக்கும் மாலையம்மாளுடைய வீட்டுக்கு பின்னால மாட்டு தொழுவு இருக்கு இல்லையா? அந்த மாட்டு தொழுவுல மானைக்கோள் வளவுல நிலையம் போட்டு ஓட்டு கூட கொடுக்க வேணும் என்று முத்து நல்ல புதியவர்க்கு முத்தாச்சி பெண்ணாளுக்கு மாலைக்கோள் என்பவர் ஐயா ஓட்டு கொடை கொடுப்பதற்கு ஏது செய்தார்? ஓட்டு கொடை கொடுப்பதற்கு ஏது செய்தோர் அப்படியாகவே மாலை
மாலைக்கோனாருடைய வளவதில மாலைக்கோனாரும் மாலையம்மாளும் தன இனத்தெல்லாம் அழைத்து நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாள் எதிர்பார்த்து மாலைக்கோனார் வணங்கும் தெய்வமாக கிழக்கு முகமாக ஊட்ட நிலையம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாள் பார்த்து தினங்குறித்து நாளை எதிர்பார்த்து சாமிக்குத்தான் கொடை கொடுக்காரு கொடை வளவார்களெல்லாம் கொடுத்து வாராரு மாலைக்கோனார் புதிய சாமிக்கும் தாச்சி பெண்ணாளுக்கும் கொடை கொடுக்காங்க. அப்படியாக முத்து புதியவனுக்கு கொடை கொடுக்கும் பொழுது கொடைன்னா நிலையம் பெற்ற இடத்துல அப்ப ஐயா முத்து புதியவனுக்கு மாலைக்கோனார் வளவுல கிழக்கு பக்கமாக ஊட்டு நிலையங்கள் பெற்று அமர்ந்திருக்கிறார் முத்து புதியவன் முத்தாச்சி அம்மாளும் அப்படி அமர்ந்து இருக்கும் வேளையில என்ன என்ன அப்படியாகவே புதியவனுக்கு கூட்டு நிலையம் போட்டு கொடுத்தார் மாலைக்கோனாரும் மாலையம்மாளும் சாதி குலம் ஒன்று கூடி கூட்டு நிலையம் பெற்று அமர்ந்திருக்கிறார் புதியவசாமி. முத்து புதியவன் வந்து அமர்ந்திருக்க சேர சோழ அதாவது இந்த வரத்து வந்து காட்டுக்குழி மாடன் என்ற தலவா மாடன் காட்டுக்குழி மாடன் என்ற தலவா மாடை வரத்து சேரன் சோழன் பாண்டியன் என்னது சேர சோழ பாண்டியன் ஆண்டு வந்த காலத்துல 3 ராஜாக்களுக்கும் சின்ன ராஜாவாகப்பட்ட அதிலே உக்கிரபாண்டிய ராஜா. இந்த ராஜா உக்கிரபாண்டிய ராஜா உக்கரங்கோட்டையிலே ஆண்டு வருகிறார். அழியாண்டிபுரம் உக்கரங்கோட்டை. அப்படியாகவே சேர சோழ பாண்டியன் ஆண்டு வந்த காலத்திலே 3 ராஜாக்களுக்கும் சின்ன ராஜா அதிலே உக்கரபாண்டிய ராஜா என்ற ஒருவர் உக்கரங்கோட்டையிலே கோட்டை கட்டி வாழ்ந்து வாராரு. கோட்டை கட்டி வாழுங்காலத்துல ராஜாவா இருந்தாலும் போதாது. ராஜா வந்து ஒரு ஊருக்குள்ள தர்பாரோட இருக்கணும் இல்லையா? ஊருக்குள்ள ஒரு கோயில் அமைக்கணும். கோயில் அமைக்க வேணும் என்று கொடிமரம் நாட்ட வேணும் என்று உக்கரபாண்டிய ராஜா அழகான ஒரு சிவாலயம் அமைத்தாரு உக்கரங்கோட்டையில. சிவாலயங்கள் தான் எங்கெங்கும் வெறி கொண்டிருக்கிறது. சிவாலயத்தை அமைத்தார் உக்கரங்கோட்டையில. சிவாலயங்களை அமைத்து கன்னிமூலையில பிள்ளையார வச்சு என்னத்தை யார வச்சாங்க? கன்னிமூலையில விநாயகர் பெருமான் முதல் வைத்து அப்ப ஐயா உக்கரபாண்டிய ராஜா சிவனாலயங்கள் அமைத்து சிவனுடைய பீடத்தை வைத்து சிவலிங்க பூசை வைத்து சிவபெருமான் ஆலயத்தை கட்டி வணங்கி வருகின்றார் உக்கரபாண்டிய ராஜா. அப்படி அவர் வணங்கி வரக்கூடிய காலத்துல ராஜா பார்க்காரு சிவாலயத்துக்கு முக்கிய என்ன தேவை? என்ன பூஜை பண்ணணும். பூஜை பண்ணாலும் கோயில்ல முதல்ல கொடிமரம் நாட்டணும். கொடிமரம் வேணும். கொடிமரம் இல்லாத கோயில்ல கும்பிட முடியுமா? கும்பிட முடியாது. கொடிமரம் இல்லாத கோயில் இருக்கு. கொடிமரம் நாட்டியாச்சுன்னா களக்காட்டுல இருந்து பார்க்கலாம் இல்லையா? அதனாலே பார்த்தார் உக்கரபாண்டிய ராஜா சிவாலயம் கொடிமர விட்ட யாரை அழைக்கிறா தெரியுமா? உக்கரபாண்டிய ராஜா உக்கரபாண்டிய ராஜா தன்னுடைய கோயிலுக்கு சிவன் கோவில் தன்னாதற்கு கொடிமரமோ நாட்டணுமே கொடிமரமோ நாட்டுவதற்கு கொடிமரமோ வெட்டணுமே
வேணுமே கொடிமரத்தை வெட்டுவதற்கு உக்கிரபாண்டிய ராஜாவும் வெட்டானும் சுமட்டானும் வேணும் என்ற ஆட்களோடு தச்சர்களும் கொல்லர்களும் கோடாளிக்காரர்களும் கொடிமரத்தை தேடியல்ல கொடிமரத்தை அண்ணா வாராரு அது சமயம் கொடிமரம் வெட்டணும் என்று எண்ணி ராஜாவன் கொடிமரம் வெட்டணும்னா கொடிமரம் தேடணும். கொடிமரம் தேடணும்னா ஊருக்குள்ள கொடிமரத்தை தேட முடியாது. காட்டுக்கு போனா தானையா கொண்டு வர முடியும். வனத்துக்குள்ளதான் போனோம். காட்டுக்குள்ளனா சாதாரண காட்டுக்குள்ள போக முடியாது. மலங்காட்டுக்கு போனா தான் சிவன் கோயிலுக்கு தேவையான கொடிமரத்தை வெட்டி கொண்டு வர முடியும். என்று உக்கிரபாண்டிய ராஜா விட்டானு சுமட்டானு வேணுமண்ட ஆட்கள் எல்லாம் அனுப்பி வைத்து கொடிமரத்திற்கு தேவையான மரத்தை தேடணும். மரத்தை வெட்டி கொண்டு வரணும். சிவன் கோயிலுக்கு கொடிமரத்தை நாட்டம் நினைச்சு விட்டானும் சுமட்டானு வேணும் என்ற ஆட்களோட உருளை வண்டி போட்டு வராங்க. என்ன வண்டி? குதிரை வண்டி. ஏன் குருளை வண்டி இல்ல, உருளை வண்டினா எரும மாடு உருளை வண்டி. சரி, எரும மாட்டு வண்டி, மாட்டு வண்டி. அவன் எரும மாடுதான், அதான் எம்பிடு வச்சாலும் இழுத்துக்கிட்டு போகல. அது அசராம போகல. உருளை வண்டி எரும மாடு போட்டி ஐயா கொடி மரம் வெட்டுவதற்கு வெட்டானு சுமட்டானு வேணும் என்ற ஆட்களோட கொடிமரத்தை தேடியல்ல கொடிமரத்தை அவர் எங்கே எங்கே வாராரானா அவர்கள் எங்கே எங்கே வருவாரான கொடிமரம் வெட்டுவதற்கு தலத்திலேயோ அதிகதாலும் பெரியதாலும் குற்றாலம் தன்னாதியில கொடிமரம் வெட்டுவதற்கு குளிராட்டி சோலையில கொடிமரத்தை தேடுவதற்கு குத்தால மலை சாரல் வந்து குளிர்ந்த காடு, ஏகப்பட்ட காடு நிறைந்தது. குத்தால குளாட்டி சோலைக்கு போனோம்னா கொடிமரத்துக்கு தேவையான மரத்தை வெட்டி கொண்டு வரலாம். அப்படி என்று எரும மாடு உருளை வண்டி போட்டு உக்கிரபாண்டியபுரம் தன்னை விட்டு விட்டானும் சுமட்டானு வேணுமென்ற ஆட்களோட தங்களுக்கு அரிசியும் பொங்கலுக்கும் பானை கொண்டு உக்கரங்கோட்டை விட்டு ரெட்டியார் வெட்டி கடந்து இங்கே வருகிறார் தெரியுமா? ரெட்டியார் வெட்டி தரை கடந்து உருளை வண்டி வருகுதையா எங்கே எங்கே வருகுதானா ரெட்டியார் வெட்டி தன்னை விட்டு புற விளக்கு விட்டு இக்கு போதொரு வாதை கூடி உருளை வண்டி போட்டல்ல உருளை வண்டி அண்ண வாராரே அது சமையா வண்டி போட்டல்ல ஆமா ஐயா வண்டி போட்டல்ல ஐயா அது சமையா உருளை வண்டி மாடு போட்டு உரங்கொட்டை விட்டு ரெட்டியார் வெட்டி விட்டு நெட்டூர் விளக்கு விட்டு நெட்டூரை விட்டு அப்புறமா அதிபுரத்தை தாண்டி புதிர் வழியாக குளம்பாதையாக அத்தி உத்து மார்க்கமாக மேற்கு முகமாக கொடிமாற வெட்டுவதற்கு அண்ணா உருளை வண்டி போட்டல்ல அண்ணா அத்தி உத்து பாதை கூடி எங்க எங்கே வாராரானா மேற்கு முகமாக அண்ணா அத்தி உத்து தனை கடந்து
அடைக்கல பட்டணம் தன்னை விட்டு வண்டி பற்றி வாராரே அடைக்கல பட்டணம் தன்னை விட்டு சாலை போதோர் தனை கடந்து பாவூர் சத்திர மார்க்கமாக பாவூர் சத்திரம் தன்னை விட்டு அழகல் நீர் ஆறு கடந்து வேட்டக்காரங்குளம் தனை கடந்து வேலப்பாலம் பாதை கூடி ஐயா தென்காசி வழியாக யாரப்பாலம் தனை கடந்து அண்ணா சிந்தாமணி பாதையாக வீலகரம் தனை கடந்து ஐயா குடியிருப்பதனை கடந்து குற்றாலம் பாதையாக குத்தாலம் பாதையாக கொடிமரத்தை தேடி வார தேடி வார அந்த குற்றாலம் தள்ளாதில குத்தாலத்துல எங்க வராங்க எங்க எங்க குத்தாலத்துல குத்தாலத்துக்கு மேல குளிராட்டி சோலையில கொடி மரத்தை தேடி வாராங்க ஐயா கொடி மரத்தை தேடி வாரா வரக்கூடிய வேளையில வரக்கூடிய அங்கே என்ன என்ன நடக்குதா குளராட்டி சோலையில உழைத்தது ஒரு மரம் வீசியது 2 கொப்பு ஒரு கனவு கசடு இல்லாத மரம் சந்தன தேக்கு மரம் என்ன மரம் சந்தன தேக்கு மரத்தை கண்டாங்க அப்ப விட்டானும் சுமட்டானும் வேணும் என்ற ஆட்களோட சந்தன தேக்கு மரத்துல யார் கொலு இருந்து வராங்க அதாவது கைலாசத்துல இருந்து வந்த இந்த ஆயான அம்பிகை சுக்கநாச்சி அம்மா யாரு சுக்கநாச்சி அம்மா சிவராஞ்ச பெருமாள் பச்சைமாள் பெருமாள் இருளப்பேன் ஒண்டிக்கல இருளப்பேன் ஒரு மரத்துல எத்தனை பேர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான் அவன் என்ன ஒரு மரத்துல அந்த காவுக்குள்ள கொலு இருந்து வராங்க அந்த சந்தன தேக்கு மரத்துல குளராட்டி சோலையில தாயான சுக்கநாச்சி சிவனேந்த பெருமாள் பச்சைமாள் பெருமாள் சுடல மாடே காட்டுக்கோழி மாடே முண்டன் சாமி இத்தாதி 21 தேவாதைகளும் 61 பந்திக்காரர்களும் வராங்க வெட்டமார்களும் சுமட்டான்களும் மரத்தை பாக்காங்க நம்ம கொடிமரத்துக்கு தகுந்த மரம் இந்த மரம் தான் அதனால இந்த கொடிமரத்தை வெட்ட வேணும் அன்றி கொடிமரத்தை சுத்தி புல் செதுக்குறாங்க புல் செதுக்கி மஞ்ச நூல் காப்பு கட்டி விட்டானும் சுமட்டானும் அதுக்கு வேணும் என்ற பலி எல்லாம் கொடுத்தாங்க ஒரு மரத்தை வெட்டணும்னா சும்மா வெட்ட முடியுமா ஒரு கோழி பலி கொடுக்கணும் ஒரு சேவல் பலி கொடுக்கணும் ஒரு முட்டையாவது பலி கொடுக்கணும் இல்லாட்ட முடியாது இல்லையா ஆகையினால குத்தாலம் குளிராட்டி சோலையில முட்டை கோழி எல்லாம் பலி கொடுத்து கொடிமரத்தை வெட்டினாங்க கொடிமரத்தை வெட்டி சந்தன தேக்கு மரத்தை உருள வண்டியிலே வைத்து குளிராட்டி சோலை விட்டு மரத்தை ஏத்திகள் முகமா வாராங்க வரும் பொழுது என் தாய் சுக்கராட்சி பார்த்தா சிவனேந்த பெருமாள் பாக்காரு யார் பாக்கா பச்சைமாள் பெருமாள் பாக்காரு சுடல மாயாண்டி சத்ராதி முண்டை இருளப்பே ஒண்டிக்கல்ல இத்தாதி தேவதை அத்தனையும் பாக்கு ஐயா குத்தாலநாதரே அம்மா குழல் வாய் மொழித்தாயே எங்களை வணங்கக்கூடிய மக்கள் வந்திருக்காங்க நாங்க இந்த மக்களோடு போனமையான ராஜா எங்களை வச்சு வணங்குவாங்க இல்லையா அதனால நாங்க போயிட்டு வர எங்களுக்கு விட கொடுங்க நாங்க அப்ப குத்தாலநாதரும் குழல்வாய் மொழி அம்மாளும் பார்த்தாங்க அம்மா ஏ சுக்கநாச்சி ஏ சிவனேந்த பெருமாளே ஏ இருளப்பா ஏ ஒண்டிக்கல்லா ஏ சுடல ஏ முண்டா ஏ புதியவா என்னவா இருக்காரு
இங்க பாருங்கப்பா, நீங்க போறதெல்லாம் சரி, ராஜாவிடத்துல நிலையம் பெற்று அட்டாதுட்டம் இல்லாம அமைதியாக வாழ வேணும் என்று குற்றாலநாதரும் குழல்வாய் மொழியாலும் மரம் கொடுத்து அனுப்பி வைத்த இத்தாதி தேவதைகள் எல்லாம் கொடிமரத்தோட கொடிமர உருள வண்டி முன்னால வருகிறது. கொடிமரத்துக்கு பின்னாலே இத்தாதி தேவதைகள் எல்லாம் எப்படி வருகிறது ஐயமா? ஐயம் பந்தி கூட்டமல்ல, ஐயம் பந்தி கூட்டமல்ல, கொடிமரம் தன்னோட பின்னாலே வாராரு. அந்த குற்றால தன்னை விட்டு குற்றால நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் வார தெய்வம் அல்ல கொடி மரம் பின்னோட குற்றால தனை கடந்து கொடிமரம் வருகுதையா. எங்கே எங்கே வருகுதானா? அப்படி குற்றாலம் தன்னை விட்டு குடியிருப்பு பாதையாக ஐயா மேளவாத்திய கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை கம்பெனி சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். பாதை கூடி சிந்தாமணி பாதையாக பால வழியாக கொடிமரம் வரபோது பார்த்தாரே சிவனந்த பெருமாள் பச்சைமால பெருமாளா ஒன்று கல்ல இருளப்பானா முத்து புரிய வர்றான் தாயான சுக்கனாச்சு கொடிமரம் பின்னாலோட தெய்வம் அல்ல கொடிமரம் பின்னாலே வாராரு. ராஜாவோட இடமதில ஊட்ட நிலம் வாங்குவதற்கு கொடிமரத்துக்கு பின்னாலே இந்த ஐயங்கோட்ட தெய்வம் எல்லாம் கொடிமரம் பின்னாலே வராங்க. தென்காசி விட்டு வாய்க்கா பாலம் கடந்து இரும்பு தண்டு பால விட்டு அழுத கண்ணீர் ஆறு கடந்து வேட்டக்காரங்குளை விட்டு சத்திரம் பாதையாக அடைக்கல பட்டணம் பாதை கூடி அடைக்கல பழத்தை விட்டு அத்தி ஊத்து மார்க்கமாக ஐயா அத்தி ஊத்து மார்க்கமாக ஐயம் பந்தி தெய்வம் அல்ல கொடி மரம் தன்னோட தெய்வம் அல்ல வருகுதையா. எங்கே வருகுதானா? மணிநீர்கோளம் பாதை கூடி விக்கை புதிர் பாதையாக வீரான பாதை கூடி வெட்டியார் வெட்டி பாதையாக உக்கரங்கோட்டை வருகுதையா. அப்படி உக்கரங்கோட்டை வரபோது கொடி மரம் தன்னோட ஐயம் பந்தி தெய்வம் அல்ல ஐயங்கோட்ட தெய்வம் சிவனேந்த பெருமாளு பச்சைமாள் பெருமாளு இருளப்பை ஒண்டிக்கல்ல சப்பானி மாடு காட்டுக்குழி மாடு தலவா மாடு ஐயா 21 கூட்டரவு கொடி மரம் பின்னால பாண்டிய ராஜா வீட ஐயா நிலையங்க காராரு. கொடிமரம் வந்து இறங்குச்சு. ராஜா பார்த்தாரு, கொண்டு வந்த கொடிமரத்தை கோயிலுக்கு நாட்டணும், நாள் பார்க்கணும், தினம் குறித்தாரு உக்கிரவாண்டிய ராஜா. அப்படி கொடிமரத்தை நாட்ட வராங்க. அந்த கொடிமரத்தை நாட்ட விடாம அந்த கொடிமரத்தோடு வந்த தெய்வம் எல்லாம் ஆடுதையா பாடுதையா அதாளி போடுதையா ஓடுதையா ஆடுதையா சத்தம் போடுதையா. பார்த்தாரே ராஜாவ கொடிமரத்தை நாட்ட விடாம இப்படி அட்டாதுட்டம் செய்வது யாராக இருக்கலாம் என்று ஆராய்ந்து பார்க்க ராஜாவும் குறி கேட்டாரு. ராஜாவும் குறி கேட்க அந்த 7 மலக்காவுக்குள் இருந்து குற்றால மரச்சாலில் இருந்து ஐயங்கூட்ட தெய்வம் எல்லாம் வந்திருக்கு ராஜா. அதனால உங்களுடைய கோட்டைக்கு வடக்கு பக்கத்துல ஓட்ட நிலையம் போட்டு கொடுத்தீர்களையான தெய்வம் எல்லாம் உங்களை வாழ வைக்கும் என்று பரிகாரம் சொல்ல. அப்ப உக்கரபாண்டிய ராஜா இத்தாதி தெய்வங்களுக்கு ராஜாவுடைய கோட்டைக்கு வடக்கு பக்கத்துல வடக்கு பக்கமாக ஓட்ட நிலையம் கொடுக்கணுமே. எண்ணி மாலை போனா எல்லோரும் ஒன்று கூடி ராஜாவோட கோட்டை பக்கம் கொடிமரம் பின்னாலோட
ராஜா ஆமா நிலையம் போட்டு கொடுத்தாரு. ஆமையா நிலையம் போட்டு கொடுக்க இங்க வந்த தெய்வம் எல்லாம் ஆமா காட்டுக்கொள்ளி மாடு தலவா மாடன் மாட கருப்பசாமி சத்ராதி முண்டை சுடல இத்தாதி 21 ஐயம்பந்தி தெய்வம் சிவனேந்த பெருமாள் பச்சமாள் பெருமாள் இருளப்ப சுவாமி ஐயா இத்தாதி தெய்வம் எல்லாம் உக்கரங்கோட்ட தன்னாதியில உக்கரபாண்டிய ராஜாவிட கொலுவிருந்து வாராரு. அப்படி கொலுவிருந்து வார போது ஐயா வாரே போது இல்லை இல்லை வார போது அப்ப குற்றால மலையில் இருந்த வந்த தெய்வமெல்லாம் ஆமா என் தாய் சுக்கனாட்சி அம்மாளும் உக்கரபாண்டி ராஜாவிடத்துல ஊட்டு நிலையங்கள் வாங்கி வாங்கி நிலையம் போட்டு வாங்கி அமர்ந்திருக்காங்க. ஆமையா அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஆமா இந்த களக்குடி கரம்பதி நாடதில சரி ஐயா கரட்டுக்குழி மாடசாமி வந்த கதை ஆமா மாலை கோனாரும் உப்பாங்கி கோனாரும் போனாரும் பண்ணை பெற்ற ஈஸ்வர கோனும் போனாரும் ஆடு மாடுகள் எல்லாம் ஆமையா ஐயா உக்கரங்கோட்டை தன்னாதில வீட்டு விட்டு வாராரு. சிவன் கோயிலுக்கு பக்கத்துல ஆமா இந்த கோயில் பக்கத்துல எங்க சிவன் கோயிலுக்கு அருகாமையில அருகாமையில வடக்கு பக்கமாக ஆக ஆடு மாடு மேய்த்தாங்க கடை போட்டிருக்காங்க. ஆமா ஆட்டுக்கடை மாட்டுக்கடை போட்டு ஆமா ஐயா வந்திருக்கும் வேளையில வேளையில என்ன என்ன அப்பேற்பட்ட உக்கரங்கோட்டை ராஜாவும் சிவன் கோயிலுக்கு வடக்கு பக்கத்துல ஆமா ஆட்டுக்கடை மாட்டுக்கடை போட்டு ஐயா மாலை கோனாரு. சரி ஆமா மகிமை பெற்ற உப்பாங்கி கோனாரு போனாரு பன்மை பெற்ற ஈஸ்வர கோனார் ஈஸ்வர கோனா இவர்கள் மாட்டுக்கடை போட்டு இருக்கும் பொழுது ஆமா மாலை கோனாருடைய மகளாகப்பட்ட ஆமையா மீனாட்சி அம்மா சரி மீனாட்சி அம்மா ஆமா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி அந்த மீனாட்சி அம்மா மாலை கோனார் மகளானவ ஆனவ ஐயா உப்பு கண்டு கறி சமைத்தா கறி சமைத்து சோறு பொங்கி அப்பாவுக்கு மீனாட்சி கொண்டு வாரா கொண்டு வரு வேளையில சிவன் கோயிலுக்கு முன்னால கொண்டு வாரா வாரா வா மாலை கோனாருடைய மகளான மீனாட்சி அம்மா அம்மா உப்பு கண்ட சோறு சோறாக்கி கறியாக்கி ஆ, கறி சாப்பாட்டை சிவன் கோயிலுக்கு முன்னால கொண்டு வாரா. கொண்டு வாரா அப்படி கொண்டு வரக்கூடிய பொழுது ஆமையா அங்க என்ன நடக்குது தெரியுமா? ஐயா கொடிமரத்தில் வந்த தெய்வம் என் தாயாரே சுக்கனாச்சி சிவனடைந்த பெருமாளே பச்சைமால் பெருமாள் காட்டுக்குழி மாடனையா நல்ல மாட தெய்வத்துக்கு அது கொலுவிருந்து வராரு. இத்தனை தெய்வத்துக்கும் மாமிச படப்பாங்க கிடையாது. கிடையாது யாருக்கு ஆ, இங்க இருக்க ஐயம்பந்தி தெய்வத்துக்கு ஆமா மாமிச படப்பு கிடையாது. கிடையாது சைவ படப்பு போட்டு தான் கும்பிட்டு வராங்க. வராங்க. அப்படின்னா சிவன் கோயில் பக்கத்துல இருக்காங்க இல்லையா, ஆமா அதனால சைவ படப்பு ஆசார படப்பு போட்டு ஆமா கொடிமரத்தோடு வந்த தெய்வத்தை வணங்கி வராங்க. வராங்க அப்ப மாலை கோணாரம்மா ஆமா மகளான மீனாட்சி மீனாட்சி மாலை கோணாருக்கு சாப்பாடு கொண்டு வாரா. வாரா வாரா ஐயா சாதம் அது கொண்டு வாரா. கொண்டு வாரா கொண்டு வரு வேளையில பார்த்தாரு காட்டுக்கொழி மாட சப்பானி மாடசாமி சப்பானி மாடசாமி நினைக்காரு மாடசாமி ஐயா சாதம் அத கொண்டு வந்த அந்த மீனாட்சி அம்மாளே சாப்பாடு கறி சாப்பாடு கொண்டு வர சிவன் கோயிலுக்கு முன்னால வாராள அப்படி இருக்கட்டுமே. ஐயா
மீனாட்சி வார போது பார்த்தாரு காட்டுக்குழி மாடு பலவா மாடு ஜப்பானி மாடு ஐயா இத்தாரி தெய்வம் அல்ல மீனாட்சி பெண்ணவள இதுதானே சமயம் அன்று முன்னால விட்டல்லவ உடவியில் அடிக்காரு உடவியில் தான் அடிக்க மாலை கோணர் மகளான மீனாட்சி பெண்ணவளா கொண்டு வந்த கறி சாப்பாட்டை கீழே போட்டுட்டான் பேய் அடிக்க பிள்ளை விளைக்குமா கொண்டத்தில அடிச்சாரு மாடசாமி 21 தெய்வம் அல்ல அசைவ படப்புக்காக ஆசார படப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மா கறி சாப்பாடு கொண்டு வராளே அப்ப இவர்களோடு நாம போனமையான அசைவம் சாப்பிடலாம் என்று ஐயங்கூட்ட தெய்வம் அல்ல இந்த மீனாட்சி அம்மாளே கொண்டதில் அடிக்காரு அடிக்கும் போது மாலைக்கோணர் மகளான மீனாட்சி பெண்ணவளா காலை அது சமயம் பேயடிக்க பிள்ளை விளைக்காது பேயடிக்க பிள்ளை விளைக்காது கொண்டு வந்த கறி சாப்பாட்டை எல்லாம் கீழே போட்டா இந்த விஷயத்தை ஐயா பெருமாள் கோனார கூப்பிட்டான் ஐயா பெருமாள் கோனாரு ஐயோ பிசாசு தெரியல அதெல்லாம் என்னை புடதில் அடிக்க யாருன்னு தெரியலையே இவளை காத்து கருப்பு எது இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போயிட்டு வா அப்படின்னாரல்லவா அப்ப அந்த அம்மா மீனாட்சி வாரா வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வர பொழுது அவளுக்கு வீட்டுக்கு வந்த உடனே அடிக்க பிள்ளை விளைக்குமா எங்களொரு காய்ச்சல் எல்லாம் அடிக்கிறது காய்ச்சல் அது அடிக்கும் போது மாலை கோனாரானவர் அண்ணாச்சி பெருமாள் கோனார தானே அழைத்தார் அப்பாயே அண்ணாச்சி பெருமாள் கோனாரு என்னப்பா நடந்தது மீனாட்சி 3 நாளா காய்ச்சலா இருக்காள காய்ச்சல் வெறியினால அண்ணா ஆகாரம் இல்லாம படுத்திருக்காளப்பா என்னோட வேணி குறி கேட்டுட்டு வாரியா அப்படியாகவே குறி கேட்க வராங்க குறி கேட்க வர பொழுது எங்க வராங்க காடு வெட்டி கரிமேனி சித்தரிடத்துல வந்து அண்ணாச்சி மகா மீனாட்சி ஒரு வார காலமாச்சு இப்ப காய்ச்சலோட இருக்கா என்ன மாயமோ தெரியல என்ன மர்மமோ தெரியல படுத்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டுக்கா பத்தல வாயோட படுத்திருக்கா அண்ணன் தண்ணி ஆகாரம் அருந்த மாட்டுக்கா ஐயா ஏ கரிமேனி சித்தர என்ன நடந்தது என்று பார்த்து சொல்லும் ஐயா என்ன காடு வெட்டி கரிமேனி சித்தர் இடத்துல அண்ணாச்சி பெருமாள் கோனார் கேட்க அப்ப பார்த்தாரே கரிமேனி சித்தர் என்ன என்று பார்க்காரு சோவி போட்டு பார்க்கும் போது ஐயாவே பெருமாள் கோனாரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளுவேன் மாலைக்கோனார் மகளான மீனாட்சி நீங்க சிவன் கோயிலுக்கு பக்கத்துல ஆட்டுக்கடை போட்டிருந்தீங்களா ஆட்டுக்கடை போட்டா வந்திருக்கும் பொழுது சாப்பாடு கொண்டு வந்தாளாப்பா கறி சாப்பாடு கொண்டு வந்தாளா கொடிமரத்தோடு வந்த தெய்வம் அல்ல சைவம் சாப்பிடுவதற்காக மீனாட்சி அம்மா கொண்டு வந்த இந்த கறி சாப்பாட்டை அருந்துவதற்காக அம்புட்டு வரும் புடதிலிட்டு எடுத்திருக்காங்க இந்த ஐயங்கூட்ட தெய்வம் எல்லாம் மண்ணிய சூழ்ச்சி அல்லவா அதனால இத்தாதி தெய்வங்களுக்கு உங்களுடைய கரம்பதி நாடு களக்குடியில இங்க ஊட்டல் நிலையம் போட்டு கொடுக்கணும்னு கரிமேனி சித்தர் வந்து பெருமாள் கோனார்ட்ட அம்புட்டு விவரத்தை சொல்லிட்டாரு இப்ப பெருமாள் கோனார் ஐயா பார்த்தாரு அண்ணாச்சிட்ட வந்து விவரத்தை சொல்லணும் இல்லையா அண்ணாச்சி மாலை கோனாரு நான் கரிமேனி சித்தரிடத்துல விவரத்தை கேட்டேன் விவரத்தை கேட்க சிவன் கோயிலுக்கு வடக்க நம்ம கடை போட்டிருந்தோம் இல்லையா அப்ப சாதம் கொண்டு வந்தா இல்லையா அந்த சாதத்தை அத்தனையும் சிவன் கோயில கொடிமரத்தோடு வந்த தெய்வம் அல்ல அத்தனை தெய்வமும் அந்த வேலைதான் பார்த்திருக்கு அதனால கொடிமரத்தோடு வந்த கரட்டுக்குழி மாட சாமி காட்டுக்குழி மாடன் வந்த தலைவா மாடே யாருக்கு
காட்டுக்குழி மாடசாமி என்ற சரி தலைவா மாடு தலமான அத்தோட இல்லாம ஆமா கூட வந்த அத்தாதி தெய்வங்களுக்கெல்லாம் எல்லாம் நிலையம் போட்டு கொடுக்க வேணும் அன்று ஆமையா இவங்களுக்கெல்லாம் மாமிச படப்பு சரி என்ன படப்பு மாமிசம் அடுப்பு மாமிசம்னா அசைவம் போடணும் ஆமா செய்வோம். ஐயம் வந்து 21 கூட்டுறவுக்கும் ஆமா அசைவம் போடணும் மீனாட்சி அம்மா சொல்லிட்டு யாரு சொக்கனாச்சி ஆமா எப்பா தெய்வங்களே என்ன நீங்க எல்லாரும் போங்க போங்க ஆனா நான் சிவன் கோயில்ல ஆமா நான் சொக்கனாச்சி அம்மனாக இருக்கின்றேன் இருக்கின்ற இத்தாதி தெய்வம் ஆமோ மாலை கோணா நிலையம் போட்டு கொடுப்பார் என்று ஆமையா மாமிச ஊட்டுப்படப்பு வாங்கலாம் என்று சொல்லி சொல்லி ஐயம் வந்து 21 தேவதைகளையும் ஆமா மீனாட்சி அம்மாளை முடக்கி ஆமையா அவளை முடக்கி அப்புறமாக ஆக சித்தாத்த நதிக்கரையில ஆமா இத்தனை தெய்வங்களுக்கெல்லாம் எல்லாம் நிலையம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி